ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்பவே அப்செட்டாக இருக்க கங்கா ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எப்படியாவது கங்கா கிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிடுறாரு. கங்கா என்னதான் கோவப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் அவங்க சுயநலமாக யோசித்தாலும் தன்னோட கணவரை விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லார் எதிரையும் தன்னோட கண்ணை மரியாதையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் நினைக்க தோணும். ஏன்னா அந்த இடத்துல தான் கங்காவும் இருந்திருக்காங்க. பக்கம் நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக போயிருக்காரு. இந்த தருணத்தில் யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே யமுனாவை கண்டா ரொம்பவே கோபத்தில் இருக்க நம்ம நிவின் என்ன பண்ணுறாங்க, இப்போ எதுக்கு உன்னோட தேங்க்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்காக என்னோட வீட்டை மீட்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறத கேட்டு உடனே நிவின் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்க, உனக்காக இந்த விஷயத்த பண்ணன்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எனக்காக பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்க, உனக்காக பண்ணணும்னு எப்படி நீ எதிர்பார்க்குற, உனக்காக பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க யமுனாவும். அப்புறம் எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் அப்படி நெக்கெல்லாம் கேட்க, எல்லாம் விஜய் கேட்டுக்கிட்டாரு, அதுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஓ, விஜய் மாமா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களா, இல்லை வேற எதுக்காக பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி குதர்க்கமா பேச ஆரம்பிக்கிறத பார்த்து திரும்பவும் நிவின் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, தேவையில்லாத பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்த்தேன், உண்மை ஏதாவது சொன்னால் உங்களுக்கு தான் அதிகமாக கோவம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் அங்கேருந்து அப்படியே பேசிட்டு கிளம்பிடுறாங்க. பக்கம் ரூமுக்கு போன விஜய் ஒரு பக்கம் இருக்க, நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி அப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரு, நான் உங்களை பார்த்து ரசிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேனே, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லவே இல்லை, நீங்கள் ரூமுக்கு வந்தால் தானே சொல்கிறேன்னு சொன்னீங்க, எப்போ சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, அதுக்கப்புறமா நிவின் குமரன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னதுனால தான் பண்ணேன், நான் மட்டும் இப்படி தனியாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதாங்க, உங்களாலையும் தனியாக பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து சூப்பராக கலக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, 2 பேருமே எனக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி, என்னாச்சு, உங்கள் அக்கா ஏன் ஒரு மாதிரியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாங்க அக்காவை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, மாமா விஷயத்த நினச்சி தான் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லைங்க அவருக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா, அதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதனால தான் அக்கா கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, என்னடி சொல்கிற, அப்போ எனக்குலாம் ஏதோ பழகின விஷயம் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, அச்சோ அப்படி சொல்ல வரலங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க, போல்டாக இருப்பீங்க, ஆனால் மாமா அப்படி கிடையாது இல்லை, இப்போ தானே அவர் கொஞ்சம் தைரியமாகிட்டே இருக்காரு, அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பயப்படுவார் சில விஷயத்துக்காக. ஸோ அதனால் அக்காவுக்கு கொஞ்சம் பயம், மாமா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிட போகிறாரு, இதனால் பாதிப்பு ஏற்பட போகிறது நமக்கு தானே அப்படின்ற மாதிரி அக்கா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரொம்பவே டென்ஷனாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நீ சொல்ல வேண்டியது தானே, விஜய் கூட தான் போயிருப்பாரு, அப்புறம் எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க, ஐயோ அதனால தாங்க ரொம்ப கோவப்பட்டா, ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் அப்படிங்க, ஓ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை பற்றி பேசுனாங்களா, அதை பற்றி தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லைங்க நான் அதை பற்றி பேசலை, நீங்கள் அக்கா பேசுறது நினச்சி ஏதாவது கோவப்பட்டீங்களா, வருத்தப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன காவேரி நீ அதை பற்றியே நான் வருத்தப்பட போகிறேன், அவங்க தான் ஏதோ புரியாமல் பேசுகிறாங்கன்னா அதுக்கெலாம் நான் வருத்தப்பட்டு நிற்கிறாளா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் தாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அக்கா இப்படி பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, யார் பேசுனாங்க தானே காவேரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அக்காவுக்கு ஏன் கோபம் அதிகமாச்சு தெரியுமா, குமரன் மாமாவுக்கு கால் பண்ணி குமரன் மாமா அட்டன் பண்ணவே இல்லை, அப்படியே அட்டன் பண்ணாலும் உடனே பேசிட்டு கட் பண்ணிட்டாரா, அதனாலதான் ரொம்ப கோவப்பட்டாங்க. இதுதான் நான் கால் பண்ண உடனே நீங்க எடுத்து பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த ஒரு கோவம் தாங்க. ஏன்னா நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்க, பேசுனீங்க, ஆனால் மாமா இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணவே இல்லைல்ல அக்கா கிட்ட, எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்க, அந்த வகையில் தாங்க அக்கா கோவப்பட்டு இருந்தாங்க ரொம்பவே அப்படின்ற மாதிரி புரிய வைக்க பார்க்குறாங்க விஜய் கிட்ட. ஓ அப்படியே காவேரி, சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தைய மையமாக வச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு உங்கள் அப்பா எவ்வளோ தைரியமாக இருந்து நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க, நம்மளோட வீட்டையே மீட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி தன்னோட குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. நீயும் அம்மா அப்பா மாதிரி தைரியமாக தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. விஜய் காவேரி தன்னோட அன்பை மாறி மாறி வெளிப்படுத்திக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒரு அழகான தருணமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வீட்டுக்கு போன பசுபதி பயங்கர டென்ஷனோட இருக்காரு, இதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராகினி விஷயத்த கேட்குறாங்க, எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
3 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷனோட இருக்கீங்க? அதான் ராகவ் வந்து வந்துட்டால போல், அதுக்கப்புறம் எதுக்காகப்பா இவ்வளோ டென்ஷனோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கேட்க, ராகவ் வந்துட்டாமா, ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவங்க 3 பேரும் என்னை எப்படிலாம் அலைய விட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு தன்னோட மகள்கிட்ட. என்னப்பா சொல்கிறீங்க, இப்படிலாமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கேட்க, ஆமாம்மா இப்படிலாம் வந்து பண்ணாங்க, அவங்க 3 பேரையும் சும்மாவே விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்காரு. வீட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்க வச்சது, அதுக்கப்புறம் சாரதா காலில் விழுந்தது, இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து கன்னத்தில் வந்து அரைஞ்சது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராகினியும் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட, என்னப்பா சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக கேட்குறாங்க. விஜய் காவேரி மேலே பயங்கர கோவத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா அவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா விடுங்கப்பா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமலே போயிட போகுது, அப்போ 2 பேரையும் கவனிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ராகினி வந்து பசுபதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இதுதான் தாத்தா பாட்டி 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரதை நினைச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து வரவேற்கிறாங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே, திரும்பவும் வந்து 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. என்னதான் என் பேரனும் என் பேத்தியும் இங்கே இருந்தாங்களோ அவங்களோட நினைப்பு எங்களை விட்டு போகவே போகாது, அவங்களுக்காக மட்டும்தான் எங்களால் யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கம் வாங்க தாத்தா வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து கூப்பிடுறாங்க விஜய். இன்னொரு பக்கம் நம்ம காவேரி வந்து கூப்பிடுறாங்க. என்னடா திடீர்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம் தான் பேச வந்திருக்கேன். காவேரிக்கு இது 5வது மாதம் இல்லையா, அதான் வளைகாப்பு பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா நாங்களே இதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் சொல்ல, தான் இப்போ நான் சொல்லிட்டேன்ல, அதனால வந்து காவேரிக்கு நல்லா சிறப்பாக வந்து வளைகாப்பை வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி தாத்தா 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி விஜய் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி கிட்டேயும் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க. எப்படிமா இருக்கா, மாத்திரைலாம் சாப்பிட்றியா, ஹாஸ்பிட்டல் போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து கலந்து முடிவெடுத்துட்டு ஒரு நல்ல நாளாக வந்து சொல்லுங்க, நம்ம வந்து பண்ணிடலாம் சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. முன்னாடியே விஜய் கிட்ட வந்து பேசுகிறாரு, தாத்தா வீட்டுக்கு வந்துட வேண்டியதானப்பா, ஏன்பா நீ வந்து கஷ்டப்படணுமா வேலை இல்லாமல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ எதுவும் புதுசாக மாற போகிறது கிடையாது, எனக்கு எப்போ வந்து வரணும்னு தோணுதோ கண்டிப்பாக நான் வருவேன் தாத்தா, நீங்கள் ஒன்றும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாத்தாவையும் வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து அனுப்புகிறாரு விஜய். காவேரிக்காகவும் காவேரி வந்து குடும்பத்தில் உள்ளவங்க வளைகாப்பு பற்றி பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து நினச்சி வந்து கங்கா ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. ஏன்னா எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது கங்காவுக்கு எந்த ஒரு விசேஷமும் வந்து பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்ற ஏக்கமும் வந்து வருத்தமும் வந்து கங்காவுக்கு இருக்குது. கங்காவுடைய இந்த ஏக்கம் வருத்தம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயம் கங்கா சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் வந்து கிராண்டாக வந்து எதையும் வந்து நடத்தலை. எதிர்பார்த்த வசதி வாய்ப்போட வந்து கல்யாணம் நடக்கலனாலும் இருந்தாலும் வந்து கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க கங்கா. தன்னுடைய மாமா குமரன் மேலே அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனால அவரை வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்காமலையும் வந்து மரியாதை வந்து கெட்டு போகக்கூடாது, அவங்கள வந்து மரியாதையாக எல்லாரும் நடத்தணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம கங்கா. இது எல்லாமே வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். அவரோட வளைகாப்பு பற்றி பேசும்போது அதுக்கப்புறம் தான் கங்காவுடைய வளைகாப்பு பற்றியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை 2 பேருக்கும் வந்து வருது. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதம்மா 2 பேருக்கும் சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை எழும்பும்போது தான் கங்கா மனசில் உள்ளதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிராண்டாக நடந்தது கிடையாது, காவேரிக்கு எல்லாமே வந்து நல்லா கிராண்டாக தான் நடந்திருக்கு, அதனால் இந்த வளைகாப்பை எனக்கு தனியாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. காவேரிக்கு 2 பேருக்கும் வந்து ஒன்றா நடத்துகிற விஷயம் வந்து பிடிச்சிருந்தாலும் கங்காவுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால, அக்கா சொல்கிறத கேளுமா, அக்கா சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே, அக்காவுக்கு தனியாகவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரியும் வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் பேசி புரிய வச்சதுக்கு அப்புறமா சரி கங்காவுக்கு வந்து தனியாகவே வளைகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்காவும். இவங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாலும் சரி ஓகே நம்ம அக்காவுக்காக காவேரி வந்து விட்டு கொடுத்து போகிறாங்க. ஆனால் காவேரியோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதுக்கு சம்மதிப்பாங்களா? அதாவது அக்காவுக்கு முன்னாடியே கர்ப்பமானது நம்ம காவேரி தான், அப்போ அவங்களுக்கு தானே முன்னாடியே வளைகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க. இதனால் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து எழும்புதா, இதுக்கு முன்னாடியே கங்காவுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி எழுப்புறாங்களா, இதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட போதா, இல்லை இதுக்கு முன்னாடியே காவேரியும் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பசுபதியும் ராகினியும் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குறாங்களா, ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குறாங்களா, இதனால் ஏதாவது சிக்கல் ஏற்படுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.